ஓகே. ஸோ இந்த சிஸ்டம் எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் இருக்குது. அப்படி மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் இருக்கிறப்ப எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஹார்ட் டிஸ்க்ல மட்டும் ஸ்பேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும். அது ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். உதாரணத்துக்கு என்னோட சர்வர் பாருங்க, என்னோட சர்வர்ல இ டிரைவ், எஃப் டிரைவ், ஜி டிரைவ் 3 டிரைவ் இருக்குது. சரியா? ஒவ்வொரு டிரைவுக்கும் நான் ஒரு கெப்பாசிட்டி கொடுத்துருக்கேன். எனக்கு இப்ப எஃப் டிரைவ்ல 20 GB இருக்குது. நீங்க டிஸ்க் மேனேஜ்மெண்ட் போனீங்கன்னா டிஸ்க் 0 சி டிரைவ், டிஸ்க் 1 இ டிரைவ், டிஸ்க் 2 வந்து எஃப் டிரைவ், டிஸ்க் 3 வந்து ஜி டிரைவ். எனக்கு இப்ப டிஸ்க் 2ல எஃப் டிரைவ்ல ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணணும். 20 GB இருக்குது, எனக்கு 25 GB வேணும், 30 GB வேணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரெக்வஸ்ட் வரும். ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா, மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் இருக்கும். எக்ஸ்டெண்ட் ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி ஸோ ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது தான் நம்மளோட ஆக்டிவிட்டி. பட் என்ன பிரச்சனைனா, இதில் மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சுன்னா எந்த ஹார்ட் டிஸ்கில் எக்ஸ்பெண்ட் பண்ணுறது நம்ம பிரச்சனை வரும். பிரச்சனை சொல்ல முடியாது, நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ப்ரொடக்ஷனில் 10 ஹார்ட் டிஸ்க் 15 ஹார்ட் டிஸ்க் இருக்கும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4-5 ஹார்ட் டிஸ்க் தான் இருக்குது. இதே இது நான் இன்னும் ஒரு 5 ஹார்ட் டிஸ்க் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த சினாரி நான் வர்றேன், அப்போ உங்களுக்கு புரியும் அது என்னென்ன. ஸோ ஐ வில் கிரியேட் அனதர் ஸோ அனதர் ஒரு 3 or 4 ஹார்ட் டிஸ்க் நான் கிரியேட் பண்ணிடுறேன். ஏன் கிரியேட் பண்ணுறேன்னா, மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் இருக்கிறப்ப உங்களால் எப்படி அதை ஃபைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ காமிக்க போகிறேன் நான். இப்போ எல்லா ஹார்ட் டிஸ்க்கும் ஒரே கெப்பாசிட்டியில் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாத்துக்குமே ஒரு டிரைவ் கிரியேட் பண்ணிடுறேன். ப்ரொடக்ஷனில் என்ன நடக்குங்கிறத நான் உங்களுக்கு ரீக்ரியேட் பண்ணுறேன். அந்த சினாரியோவை அப்படியே ரீக்ரியேட் பண்ணுறேன். ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த இஷ்யூ அப்படிங்கிறத. மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் இருக்கிறப்ப ஒரு பர்டிகுலர் ஹார்ட் டிஸ்க்கை மட்டும் நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ காமிக்கிறேன். ஓகே, இப்போ என்கிட்ட நிறைய டிரைவ் இருக்குது. CDFJH அப்படின்னு நிறைய டிரைவ்ஸ் இருக்குது. K வரைக்கும் டிரைவ்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி தான் ப்ரொடக்ஷனில் இருக்கும். சில டேட்டாபேஸ் சர்வர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 10 ஹார்ட் டிஸ்க் 12 ஹார்ட் டிஸ்க்லாம் இருக்கும். இந்த மாதிரி சினாரியோவில் எனக்கு பர்டிகுலர் ஹார்ட் டிஸ்கோட டிரைவ் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணும். எனக்கு உதாரணத்துக்கு ஐ டிரைவ் இருக்குது. சரியா? இந்த ஐ டிரைவ்ல 10 GB இருக்குது. எனக்கு இதை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ கஸ்டமரை மெயில் பண்ணுவாங்க. ஸோ இல்லை இந்த அப்ளிகேஷன் மெயில் பண்ணுவாங்க. I drive, we want I drive need to increase or extend another 1 TB அந்த மாதிரி மெயில் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம ஃபீஸிபிலிட்டி செக் பண்ணணும், பண்ணிட்டு 1 TB பண்ண முடியுதான்னு பண்ணிடலாம். பட் இப்போ என்னன்னா, எந்த ஹார்ட் டிஸ்க் எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் இப்போ ஒரு பெரிய சேலஞ்சு. இப்போ நான் விர்ச்சுவல் மிஷின் ரைட் கிளிக் பண்ணி எடிட் செட்டிங்ஸ் போனோம்னா எனக்கு மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் தெரியும். ஹார்ட் டிஸ்க் பாருங்க, 8 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இது எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா 8 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இதுல ஐ டிரைவ் பண்ணணும். இது எந்த ஹார்ட் டிஸ்க் ஐ டிரைவ் நான் கண்டுபிடிக்கிறது?
இதுதான் இப்ப டாஸ்க். ஏன்னா நீங்க 1 TB இன்க்ரீஸ் பண்றீங்க. ஒன்ஸ் 1 TB இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதை ரிவர்ட் பண்ண முடியாது. சரி, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அது ரிவர்ட் பண்ண முடியாது. அப்போ 1 TB இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. பண்றதுக்கு முன்னாடி கரெக்டான ஹார்ட் டிஸ்க் யூ ஹேவ் டு ஃபைண்ட். எந்த ஹார்ட் டிஸ்க்கு நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம், அப்ப இதுல ஐ டிரைவ் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்ப உங்களால கண்டுபிடிக்க முடியுதா இதுல எது ஐ டிரைவ்னு? டிஃபிகல்ட், ரைட்டா? கண்டுபிடிக்க முடியாது, நார்மலா பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஸோ நீங்க ஐ டிரைவ் போங்க, கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் போயிட்டு ஐ டிரைவ் இந்த இருக்கு இல்லையா, இது ரைட் கிளிக் பண்ணுங்க. டிஸ்க் 5ல இருக்குது. இது ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா இதோட ஐடி பாருங்க, லன் ஐடி. லன் ஐடி வந்து 05. சரியா? அப்ப இங்க லன் ஐடி 05 எதுன்னு பாருங்க. 03, இது 04, இது 05. இந்த ஸ்கசி ஐடி தான் லன் ஐடி. ஓகே, இந்த ஸ்கசி ஐடியும் 05 இருக்கு பாத்தீங்களா, இந்த 05ம் இங்க இருக்கிற கசி ஐடி மேட்ச் ஆகணும். அப்ப இதுதான் ஐ டிரைவ். இப்ப நான் இதுக்கு ஒரு 15 GB கொடுத்து ஓகே கொடுத்தோம்னா எனக்கு இங்க ஐ டிரைவ் வந்து இப்ப ரெஃப்ரெஷ் பண்ற பாருங்க, வந்துருச்சா? சோ ஒரு ஒரு விர்ச்சுவல் மிஷின்ல இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் எனக்கு கேட்டிருக்காங்க. ஒரு விர்ச்சுவல் மிஷின்ல மல்டிபிள் ஹார்ட் டிஸ்க் இருக்கிறப்ப ஹவு டு யூ ஃபைண்ட் த எக்ஸாக்ட் ஹார்ட் டிஸ்க்? ஒரு 20 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இந்த 20 ஹார்ட் டிஸ்க்ல எனக்கு ஒன் ஆஃப் த ஹார்ட் டிஸ்க்ல ஐ வாண்ட் டு எக்ஸ்டெண்ட் த ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ், பட் யூ ஹேவ் டு ஃபைண்ட். எப்படி ஃபைண்ட் பண்ணுவேன்? பை த ஹெல்ப் ஆஃப் SCSI ID we can able to find the hard disk. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணுங்க, எந்த டிரைவோ அதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா இந்த ஐடி பார்த்துக்கலாம். இப்போ இதே உதாரணத்துக்கு ஜே டிரைவ்னு வச்சுக்கோங்களேன். ஜே டிரைவ் ஐடி என்ன? 06. அப்போ எடிட் போயிட்டு 06 எதுன்னு பார்க்கணும். இது 06 இந்த இருக்கு இல்லையா? அப்ப இதுதான் ஜே டிரைவ். இந்த இருக்கு இல்லையா 06, இதுதான் ஜே டிரைவ். இதுல ஒரு 2 TB வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்க இப்போ இது அலோகேட் பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்டெண்ட் வால்யூம், நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஃபினிஷ், அது அலோகேட் ஆயிரும். அந்த ஐ டிரைவ் வந்து 15 GB மாறிடும். இந்த ஐ டிரைவ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா 15 GB மாறிடும். ஆயிடுச்சா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து மல்டிபிள் இருக்க டிரைவ்ஸ் வந்து நீங்க வந்து பார்க்கணும். இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆல்சோ ஒரு ப்ரொடக்ஷன்ல இந்த மாதிரி நீங்க அடிக்கடி ஃபேஸ் பண்ணுவீங்க, வரும் இந்த மாதிரி சினாரியோலாம் வரும். அந்த மாதிரி டைம்ல நீங்க இந்த ஐஸ்கஸ் ஐடியா வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். சரியா? ஓகே, எஸ். ஸோ இன்னைக்கு கிளாஸ் போதும். டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. லெட்ஸ் கன்க்ளூட் தி செஷன். எனி டவுட்ஸ்? புரிஞ்சதா பக்காவா? Yes, again telling one of the main activity நம்ம அடிக்கடி பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி இது. Yes, everyone clear, right? Anyone acknowledge? Clear, correct. Fine. Okay, great. Yeah, clear. Fine. Then let's conclude the session. Okay, yes. Thank you all. நாளைக்கு